பச்சை கத்திரிக்காய் வச்சு இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்கலாமா? அதுக்கு நான் 8 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்து வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு, 5-6 பல்லு பூண்டு, 2 மீடியம் சைஸு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸு வெங்காயம், 5 பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் அதில் போட்டுடுவோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் நல்லா வேக விடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா விசில் போன பிறகு இதை வடிகட்டி நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். கடைஞ்ச பிறகு அந்த தண்ணியும் இதிலேயே ஊற்றிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றி, நான் வடாகம் வச்சுருக்கேன். வடாகம் இல்லாதவங்க கடுகு, உளுத்தம்பருப்பு, 4 பல்லு பூண்டு தட்டி போட்டுக்குங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த கடாயிலும் எடுத்து ஊற்றி உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி விட்டால் சுவையான ஒரு இட்லி தோசை சைட் டிஷ் ரெடி.